சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யாராவது ஏதாவது நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சமகாலத்தில் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அப்போ இந்த ஜோதிட சேனல்லாம் அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஜோசியர் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாரா? எல்லாருமே ஆனால் நல்லது நடக்கணும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, உருப்படியாக யாராவது ஒன்று சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கக்கூடிய இடத்துல தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, சனி அப்படிங்கிறது 7.5 விரய சனி கடந்துருச்சு, ஜென்ம சனி கடந்துருச்சு, இப்போ பாத சனி. பரவாயில்ல, 7.5 சனியில் கடைசி இடத்துக்கு சனி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ தான் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. தமிழுக்கு விசுவாச வருடம் சித்திரை 31, ஆங்கிலத்துக்கு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போகிறார். குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகாதிபதி. ராசிக்கு லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 2 பக்கமும் காசு கொடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறதால அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவசியம். ஏன்னா இவ்வளோ நாளாக ஜென்ம சனியில் மாட்டிட்டு கிடந்தீங்க. அதே காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம குருவாக மாட்டிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல ரிஷபராசியில் போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ 5வது வீட்டுக்கு குரு போக போகிறார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு இதை நாம் சொல்லுவோம். 5ஆம் இட குரு அப்படிங்கிறது அதி அற்புதங்கள் செய்யக்கூடிய குரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலகட்டத்தை கடந்து வந்துருக்கீங்கிறப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெருசாக கழுத்தை நெருக்காட்டியும் லேசாக அப்பப்போ நெரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் கடை அப்படிங்கிறது. அப்போ நகரட்டெல்லாம் வச்சாச்சு, ஏதோ ஒரு அகலக்கால் வச்சேன், வீடு ஒன்று கட்டினேன் பெருசாகி போச்சு, பட்ஜெட் எகிரி போச்சு, கடை ஒன்று கட்டினேன் பட்ஜெட் எகிரி போச்சு, இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவு கண்டமேனிக்கு வந்துருச்சு. இப்படி கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கடனெல்லாம் அடைக்க என்னடா பண்ணலாம், ஏதாவது சொத்துக்கிட்ட கொஞ்சம் பூர்வீகத்தில் ஏதாவது விற்றுவிட்டா கடன் அடைக்கலாமான்னு பார்த்தா அதை விற்கவும் முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா விலை கம்மியாக கேட்பான். இப்போ 5க்கு குரு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு முழுசாக கொண்டாந்து சேர்ப்பார். அப்போ கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஏதோ பூர்வீகத்தில் ஒரு பாகத்தை கொஞ்சோண்டு விற்றுவிட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம்டா, சொத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன், கடன் இல்லாத வாழ்க்கை தான்டா மனுஷனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கடன் அடைப்பீங்க. அதுமாரி பூர்வீக சொத்து ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு, வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு, பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து சொத்து சுத்தமாக உங்கள் கைக்கு வந்துடும். அப்பா என் காலகட்டத்தில் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் புள்ளியோ காலகட்டத்திலேயாவது சொத்தை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எந்த பஞ்சாயத்து இல்லாமல் வச்சுட்டு போகணும்ப்பா அப்படிங்கிற அந்த மன நிறைவு உங்களுக்கு அம்சமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அது மாதிரி புத்திரஸ்தானமும் இதுதான் அப்படிங்கிறதால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கினவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அங்கே இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன், இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன், ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டியாக தின்னுட்டு ஊரை சுற்றி வருது, ஊரும் வளர்த்துட்டு வருது. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படித்து வேலைக்கு போவாங்க. பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமை அடையலாம். அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருந்த தடை, ஒரு கல்வியில் மந்தம், இல்லை திருமண தடை, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் மாறி பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பார்வை. அந்த குரு பார்வை உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீடு 11வது வீடு உங்களோட சொந்த ராசி 3 இடத்துலையும் விழுவுது. இப்போ 9ல் குரு பார்வை விழுதுன்னா தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும். அப்பாவும் பையனும் நல்லா அன்னோன்யமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா பையனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து பொழைச்சிக்கிட்டும், பிள்ளை கஷ்டப்படுதுன்னு சொல்லுவார். அப்பா வந்து பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதுமாரி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சது வாடகை வீட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன வீடாவது நமக்குன்னு கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாரி உங்களோட ராசிக்கு லாப வீட்லேயும் குரு பார்வை விழுது அப்படிங்கிறதால வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. வேலை செய்கிறோமோ, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறோமோ, இல்லை சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கோமோ, ஏதோ ஒன்று அதில் 10 ரூபா நான் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வேலைக்கு போன இடத்துல
வெளிநாட்டில் போனேன், சொன்ன சம்பளத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் 7.5 சனியில் நடந்திருக்கும். படுபடுறேன், நான் அவ்வளோ சம்பளம்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வந்தேன், இங்கே வந்தால் எனக்கு செலவுக்கே பத்த மாட்டேங்குது, ஊரில் கடை அடைக்கணும், வட்டி கட்டணும்னு வெளிநாட்டில் போய் மாட்டிட்டு கிடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும். தாய்நாடு திரும்பிடலாம் போ, இங்கே கிடந்து கஷ்டப்படுறத ஊரில் போய் எங்கேயாவது பண்ணை அடித்தா கடனை அடைப்போம் போ, வீட்டில் புள்ள புட்டாட்டியோடையாவது இருக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நல்ல வேலை கிடச்சி அப்படியே செட்டில் ஆகிடலாம். அந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. காசு பணம் கண்டிப்பாக வந்துடும். கடை அடைஞ்சா போதும்டா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடை அடைஞ்சிரும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கடனை எல்லாம் அடைஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்து பாத சனி அப்படியே கழிய ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறப்ப அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி குரு பகவானோட பார்வை உங்களோட சொந்த ராசிக்கு கிடைக்குதுங்கிறது தான் அரிய அற்புத மாற்றம். ஏன்னா இது வந்து தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாயோட போச்சுன்னு எடுத்துக்கலாம். ராசிக்குள்ள ராகு வராரு, சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ள நீங்க மாட்ட போறீங்க. ராசிக்குள்ள ராகு, கலத்தரத்துல கேது, அதாவது பாம்பு கிரகம் உங்க ராசிக்கே வருது. இது வந்து ஜென்ம சனிக்கு ஈக்குவலானதுதான் ஜென்ம ராகு அப்படிங்கிறது. வனத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடும், ஊரை விட்டு உறவை விட்டு பிரிய விட்டுடும். நல்ல வேலையா குரு உங்களோட ராசியை பார்க்குறாருங்கிறதால ராகு புனிதப்பட்டு போறார். கிட்டத்தட்ட பாதி குரு சண்டால யோகம்னு இதை நாம வச்சுக்கலாம். அப்ப ராசிக்குள்ள இருக்க ராகு புனிதப்பட்டு போறதால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ராகு யாரு? விஷப்பாம்பு. அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க படையெடுத்து நின்னீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்காக வீண் வம்புக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் நாம் பரமசிவன் கழுத்து பாம்பு. ஊர்வம்புக்கு போனோம்னா நாம் ரோட்டில் போகிற பாம்பு மாதிரி தான். அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் நிறையா சாதிக்கலாம். ராசிக்குள்ளே இருக்கிற ராகு நல்ல பண வருமானம் அப்படிங்கிறதான் கொடுப்பாரு. அப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.